2 மாதத்துக்கு அப்புறம் மொதல் நாள் இன்னைக்கு ஜிம்மில் ஃபர்ஸ்ட் டே. ஆமாம், ஓகே, கரெக்டாக தெரியுதான்னு தெரியலையே. ஓரளவுக்கு ஷோல்டர் விங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது, ஆனால் தொப்பை தான் குறைக்கவே இல்லை. ஸோ யாராவது ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர்ஸ் இல்லைன்னா ஜிம் ஃப்ரீக் யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, சாப்பாடு நான் நிறைய கண்ட்ரோல் பண்ணுறேன், பட் இருந்தாலுமே தொப்பையை குறைக்கிறதுக்கு, பெல்லி ஃபேட் ஸ்பெஷலாக இந்த சைடில் இருக்க அந்த டயர் மாதிரி இருக்கு இல்லையா, அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி ஏதாச்சும் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபுட்டெல்லாம் எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணிடுவேன், ஃபுட்டை எப்படியுமே குயிக்காக கண்ட்ரோல் பண்ணிடுவேன். ஒரு தடவை நான் அந்த மாதிரி தான் ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னுக்கு ஜிம் போக ஸ்டார்ட் பண்ணப்போ ஃபுட்டை கம்ப்ளீட்டாக, அதாவது 3 நேரமும் சோறு, படம் பார்க்கும்போது ஸ்நாக்ஸு, பிஸ்கட்டு, சாக்லேட்டு, ஸ்வீட்ஸு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் ஜிம் போக ஆரம்பித்து 2வது நாள் ஃபுல்லாக எல்லாத்தையும் நிப்பாட்டினேன். நான் சோறு சாப்பிட்றது நிப்பாட்டினேன். 3 நேரமும் க்ரீன் பீன்ஸு, வெஜிடபிள்ஸை பாயில் பண்ணி சாப்பிட்றது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஓட்ஸ் சத்தியமாக எனக்கு செட்டே ஆகலை அந்த டேஸ்ட்டு. ஒரு 2 வீக் இதை கண்டினியூ பண்ணதுக்கப்புறம் வாந்தி, காய்ச்சல் எல்லாம் ஒரு மாதிரி டாக்டரை போய்ட்டு பார்த்ததுக்கப்புறம் உடனே அப்படி நிப்பாட்டினா அப்படி தான் பிரச்சனை ஆயிரும், ஓவராக ஒரு டயட்டுக்கு போயிட்டேன் நான். ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதோடு சேர்த்து கொஞ்சம் ஒர்க் அவுட் கொஞ்சம் ஹெவியாக, ப்ரோட்டீன்ஸ் எதுவுமே நான் எடுக்கலை, ஃபுல்லாக முட்டை, மீட்டு இந்த மாதிரி சாப்பிட்டு தான் கொஞ்சம் பண்ணேன். பட் இடையில கேப்பில், அதாவது ஒரு வருஷம் ஒரு ஜிம் ஒரு வருஷத்தில் ஒரு 6-7 மாதம் போவேன், திரும்ப ஒரு 5 மாதம் போக மாட்டேன், திரும்ப ஒரு வருஷம் எப்படியாச்சும் மிஸ் ஆகிடும், திரும்ப அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கண்டினியூ பண்ணுவேன். இந்த மாதிரி தான் தொடர்ந்து ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணேன்னு சொல்லவே இல்லாது. பட் இந்த டைம் கொஞ்சம் ஃபுல் டைமாக ஒர்க் அவுட் பண்ணுவோம். அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 months இல்லைன்னா ஒரு 6 month ப்ராப்பராக கண்டினியூ பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும், டயட்டாக இருக்கட்டும், ரெஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே சேர்த்து. ஸோ இன்றைக்கி டேட் ஞாபகம் வச்சுக்குவோம், December 10, 2025. மார்ச் இல்லைனா ஏப்ரல் 2026 இந்த ப்ரோக்ரஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனாலும் ஊர் பக்கம் போகும்போது, ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது உள்ள தொப்பை வயிறு இருக்கும், சாப்பிட்டு ஒரு வெயிட்டு, அம்மா சொல்கிற ஒரு கிலோ 2 கிலோ அரிசி பேக்கையே தூக்கிட்டு வர இயலாது. ஊர் பக்கம் போனோன்னு ஒரு 4-5 பேர் பார்த்துட்டு சொல்லுவாங்க, ப்ரோ என்ன ப்ரோ ஜிம் போகிறீங்களா, ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா, ப்ரோ மசில்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறீங்க, ஏன்டா இப்படி உசுப்பேத்தி என்னை ரணகலப்படுத்துறீங்கன்னு தான் கேட்க தோணும். நமக்கு தான் தெரியும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு. நான் மட்டும் இல்லை, நானே என் தம்பி 2 பேர் 3 பேருமே அப்படி தான். டவுனுக்குள்ளே இறங்கி போகும்போது இந்த மாதிரி தான் கேட்பேன், அடே சும்மா இருங்கடா, இந்த தொப்பையை குறைக்கிறதுக்கு நான் படுற பாடு இருக்கே. ரிலேட் பண்ண முடியுது அவங்களுக்கு இந்த மாதிரி. பட் என்னங்க, ஜிம் போகாமல் இருக்கிற வரைக்கும் பெருசாக பசி வராது, அதை சாப்பிட்ணும் இதை சாப்பிட்ணுன்னு தோணாது, ஒரு மாதிரி ஓகே நார்மலாக இருந்துடலாம். பட் ப்ராப்பராக ஜிம் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் எதை பார்த்தாலும் கிரேவிங்ஸாக இருக்குது. இந்த கிரேவிங்ஸை தான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. இன்றைக்கி என்ன பேபி சமைக்கிறோம்? சொல்ல மாட்டீங்களா? ஏதாவது சொல்லுவா, பசிக்குது. ஓகே, அதே ஏன் கேட்குறீங்க? தரைக்கு இத்தனை வருடங்கள்ல என் பொண்டாட்டி விட்டு முதல் நாள் ஜிம் இன்னைக்கு கொஞ்சம் லெக் ஒர்க் அவுட் பண்ணுறா, லெக் ப்ரெஸ் அடிக்கிறா, அதுக்கப்புறம் போயிட்டு ஷோல்டருக்கு டம்பிளை தூக்கி அடிச்சுக்கிட்டு இருக்கா, அதுக்கப்புறம் இந்த பக்கம் லெட் புல் டவுன் அடிக்கிறா, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பாட்டு கேட்குறா, ஃபோனை சார்ஜிங் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா, திரும்ப இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்கொட் அடிக்கலாமான்னு பார்த்துட்டு வெயிட்டை தூக்கி பார்த்துட்டு முடியலன்ட்டா, அப்புறம் ட்ரெட்மில்ல ஓடுறா. ஆனால் அந்த பழைய ஃபிசிக்ஸ் ஷேப் கொஞ்சம் இருக்குது, அதனால் டக்குன்னு எடுத்துடலான்னு தோணுது. விலங்கு தானே, ஷோல்டர்ஸ் ஓரளவுக்கு இருக்குது, அண்டு செஸ்ட் கொஞ்சம் ப்ராடாக தான் இருக்குது, பட் மற்றபடி சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. ஆனால் கொஞ்சம் ப்ராப்பராக நல்லா ஒர்க் அவுட் பண்ணால் உண்மைக்குமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணி எடுத்தால் நல்ல ஃபிசிக் ஒன்று எடுக்கலான்னு சொல்லி எனக்கும் தோணுது. என்ன சொல்கிறீங்க? என்ன நான் கேட்டு ஏதாச்சும் நல்ல படம் ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன படம் பார்க்கணுன்னு தெரியல. இன்றைக்கி நான் லீவு. ஒரு நல்ல தமிழ் படம், ஒரு காமெடி படம், ஒரு வில்லேஜ் பேஸ்டு கிராமத்து சாயலில் அது மாதிரி அப்படியே போட்டால் அப்படியே நிம்மதியாக, அது மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல மூவிஸ் இருந்துச்சுன்னா ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. இந்த க்ரைமு, ரொமான்ஸு இதெல்லாம் சரியாக வராதுங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்தேன் ரீசெண்டாக, பட் நல்லா இருக்குல்ல, உண்மைக்குமே நல்லா இருக்குது. அதுவும் கடைசி ஒரு 15-20 நிமிஷத்தில் உண்மைக்குமே எதிர்பார்க்கல,
அவனுக்கு அவன் சூப்பர் பவரை தட்டி விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு உண்மைக்கு. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் உண்மைக்குமே ரொம்ப நம்மளோட ஒரு சைல்டுஹுட்டை ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபேண்டஸியான ஸ்டோரி தானே. நான் அந்த டைமில் சிந்துபாத், மைடியர் பூதன் அதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதில் வர்ற அந்த கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், அடுத்தடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கட்டும், அட்டே அம்மட்ட சரி எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணி சரி அந்த டைமுக்கு எங்கேயாச்சும் போய் உட்காந்து அந்த டிவியில் அந்த ப்ரோக்ராமை பார்த்துடுறது. அந்த ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்க்கும்போது. ஒரு மாதிரி அவனுங்களுக்குள்ளே பேசிக்கிறதா இருக்கட்டும், அதை விரட்டிக்கிட்டு போகிறது, அது விரட்டிக்கிட்டு வர்றது, ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக இருக்குல்ல. அந்த மாதிரி ஏதாச்சும் டிவி சீரீஸாக இருந்தால் ஏதாச்சும் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு தமிழ் படம், எஸ்பெஷலி ஒரு மாதிரி கிராமத்து சாயல் படம் அந்த மாதிரி பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அதில் தான் க்ரைம்ஸ் இருக்காது, வயலன்ஸ் இருக்காது, ஒரு மாதிரி க்ரீனாக நேச்சர் பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி எனக்கு அந்த ஃபீல் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு படம் வச்சு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். கடைக்கு போயிருக்கா? கடைக்கு போகணுமா ஏதாச்சும் வாங்குறதுக்கு? எனக்கு ஒன்றும் வேணாம். ஏங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது லைட் போட்டோ ஓகே இது நல்லா இருக்கு இந்த எஃபெக்ட். முடிச்சா என்ன எதுவும் கேட்க மறந்துட்டேன். ஆனால் பேபி இன்னும் கொஞ்சம் ஷோல்டரை இப்படி ஒரு மடிப்பு, அதுலேருந்து இங்கே ஒரு மடிப்பு அப்படி எடுத்தனா சரி. அப்புறம் இங்கேருந்து இப்படி ஒரு மடிப்பு, இங்கே ஒரு மடிப்பு, ரோனி கால்மன் மாதிரி. பேபி லைட்டு போடுங்க பேபி. பாருங்க வெளியில் 12 மணி மாதிரியா இருக்குது. நம்ம ஊரில் 4:30-5 மணி மாதிரி இருக்குது. அதை விட கொஞ்சம் லேட்டு தான். வரும்போது கொஞ்சம் ஸ்னோ கொட்டுனுச்சு லைட்டாக, சின்ன சின்ன சாரல் மாதிரி, மலை சாரல் மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நின்றுச்சு. பட்டு கொஞ்சம் கொட்டுனா நல்லா இருக்கும் நானும் ஃபீல் பண்ணுறேன். கொட்டுவானாங்குது. என்ன வேணா கேட்டுக்கோ. அம்மாவுக்கு கால் பண்ணுவேன்னா ஏன்னா வந்தோடனே கால் பண்ணுறேன்னு சொன்னேன். நீ இப்போ கால் பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நாளைக்கு தான் கால் பண்ணுவோம் அப்படின்னு சாப்பா. நல்ல தக்காளி மாதிரி இருக்குது மூஞ்சி அம்மாவிட்டு. ஈன்னு இருக்கு. இப்போ நடக்கிறதே இல்லை அம்மா. மசால் வடை தான்யா. அவட்டார் 2 வருது இல்லை, 2 3 வருது இல்லை. அங்கே 2-3 தியேட்டர் பார்த்தேன். ஒன்றில் என்ன படம் போயிட்டு இருந்துச்சு, ரோமியோ ஜூலியட்டா. ஒன்றில் ரோமியோ ஜூலியட் போயிட்டு இருந்துச்சு, இன்னொன்றில் ஏதோ ஃபினிஷ் பண்ணணும்னு போயிட்டு இருந்துச்சு. பட் அவட்டார் போஸ்டர். ஆனால் புக் மை ஷோவில் புக் பண்ண இல்லை. புக் மை ஷோவில் இங்கே இது காட்ட மாட்டேங்குது. மேபி நேராக போயிட்டு அந்த தியேட்டரில் இன்றைக்கி கழிச்சிட்டு வந்தால் நல்லாயிருக்குன்னு யோசிக்கிறேன். கழிச்சு வெளிலனா போயிட்டு ப்ரீ புக்கிங் எதுவும் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருந்துச்சுன்னா புக் பண்ணி கிறிஸ்மஸ் வைப்பு, அவத்தார் மூவி, ஸ்னோ கொட்டி நல்லாயிருக்கும்ல. சரி, பசிக்குது, சாப்பிட்டு குளிச்சுட்டு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் அப்படியே டிங்குன்னு தட்டி விட்டு போங்க.